மாசி மாத வெள்ளிக்கிழமை வழிபாட்டின் மகத்துவங்கள். வெள்ளிக்கிழமை விரதம் அம்பிகை, முருகன் ஆகியோருக்கு உரியது. இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கும், சுகபோக வாழ்வு உண்டாகும், வாகன யோகம் அமையும். வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்றி பூஜைகள் செய்து இறைவனை வழிபட்டால் நன்மை உண்டாகும். அத்துடன் இந்த நாட்களில் ஆலயங்களிலும் சிறப்பான பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாகும். 15 வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மல்லிகை, செந்தாமரை, மனோரஞ்சிதம் ஆகிய பூக்களில் ஏதாவது ஒரு பூவினால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல், வெள்ளை மொச்சை படைத்து பூஜை செய்யவும். இதனால் புகழ், செல்வம், வியாபார அபிவிருத்தி, புத்திரப்பேறு, குடும்ப ஒற்றுமை உண்டாகும். மாசி வெள்ளியில் மாரியம்மன் முதலான அம்மனை தரிசனம் செய்து வேண்டினால் நன்மை உண்டாகும். மங்காத செல்வங்கள் தந்து காத்தருள்வாள் தேவி என்பது ஐதீகம். குறிப்பாக ராகுகால வேளையில் எலுமிச்சை தீபமேற்றி வழிபட்டால் காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். செவ்வாயும் வெள்ளியும் அம்பிகைக்கு உகந்த அற்புதமான நாட்கள். செவ்வாய்க்கிழமையில் ராகுகால வேளையான மாலை 3 முதல் 4:30 மணிக்குள் துர்க்கைக்கு தீபமேற்றி வழிபடலாம். அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையான காலை 10:30 முதல் 12 மணிக்குள் துர்க்கையை வணங்கி தீபமேற்றி வழிபடுவதும், நவகிரக சன்னதிக்கு சென்று ராகு கேதுவுக்கு அர்ச்சனை செய்வதும் மிகுந்த பலனை தந்தருளும் என்பார்கள். மங்கள மாதமான மாசி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு உரிய நாள்தான். அப்போது அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசிப்பதும் தீபமேற்றி வழிபடுவதும் மங்காத செல்வத்தை தந்தருளும். துன்பங்களையும் போக்கக்கூடிய நாளை சங்கடகர சதுர்த்தி நாள் என்கிறோம். மாசி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் எந்த பிறவியிலும் தெரியாமல் செய்த பாவங்களையும் போக்கக்கூடிய மிக உன்னதமான நாள். மாசி மாதத்தில் பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாலி பாக்கியம் பலம் பெறும். தான தர்மங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக மாசி மாதம் விளங்குகிறது. மாசி மகம், மகா சிவராத்திரி, மாசி ஏகாதசி, மாசி மாத பூசம், மாசி பௌர்ணமி, மாசி அமாவாசை என அனைத்து நாட்களுமே ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தவை ஆகும். அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவாத லிங்கோத்பவராக சிவபெருமான் காட்சி தந்தது இந்த மாசி மாதத்தில்தான் என பல புராணங்கள் சொல்கின்றன. அதனால் லிங்க வழிபாடு துவங்கியது இந்த மாசி மாதத்தில்தான் என சொல்லப்படுகிறது. இந்த மாசி வெள்ளியில் மாரியம்மன் முதலான தேவியரை தரிசனம் செய்யுங்கள். மகத்தான வாழ்க்கை நிச்சயம் அமையும். தடைபட்ட சுபகாரியங்கள் நடக்கும்.